ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒண்டர் பாலினின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் கிராமத்து ஸ்டைலில் ஒரு மட்டன் குழம்பு வைக்க போகிறோம். வாங்க அதுக்கு என்னென்ன தேவை, எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒண்டர் பாலின் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். 1/2 கிலோ மட்டனை மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவியாச்சு. இப்போ அது கூட 1 டீஸ்பூன் சோம்பு பவுடர், 1 டீஸ்பூன் சீரக பவுடர், 1 டீஸ்பூன் மிளகு பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். தேவையான பொருட்கள்: கறி மசாலா 1 டேபிள் ஸ்பூன், பட்டை, லவங்கம், கிராம்பு, கல்பாசி கொஞ்சம், கசகசா 1 டேபிள் ஸ்பூன், பெரிய சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சின்ன சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகா பொடி 1 டேபிள் ஸ்பூன், கருப்பு மிளகு 1 டேபிள் ஸ்பூன், தனியா 1 டேபிள் ஸ்பூன், வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10, தேங்காய் 1 கைப்பிடி அளவு. இதெல்லாம் அரைக்க தேவையான பொருள். இப்போ தாளிக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். 1 பெரிய வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 பச்சை மிளகாய், 1 மீடியம் சைஸ் தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவையான அளவு. அரைக்க வேண்டிய பொருட்களெல்லாம் ஒரு மிக்சியில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த மசாலா நல்லா அரைச்சிருக்கணும், அப்போ தான் குழம்பு கெட்டியாக வரும். ஒரு வாணலில் தேவையான அளவு கடலை எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் நான் ஊற்றிருக்கேன். இதில் வெங்காயத்தை போடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். வாசனை போக மட்டும் நல்லா வதக்கணும். தக்காளியை சேர்த்துக்கலாம், கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலாவை போட்டு நல்லா வதக்கணும். அடி பிடிச்சிடாம பார்த்துக்கோங்க. மசாலா நல்லா வதங்கிடுச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கூட நம்ம இப்போ வேக வச்ச கறியை சேர்த்துக்க போகிறோம். கறி 4 விசில் வச்சு நல்லா வேக வச்சிருக்கு. மசாலா கூட சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 20 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெய் மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். நல்ல மணம் வருது. கிராமத்து ஸ்டைலில் கறி குழம்பு தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மாதிரி சமைச்சிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். அதிக சத்துக்கள் நிறைந்த ஆட்டுக்கறியை அடிக்கடி உணவில் சேர்த்துப்போம், ஆரோக்கியமாக இருப்போம். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் நம்ம சேனலில் கபசுர குடிநீர் எப்படி தயாரிப்பது, சாப்பிடுவது, ஆர்சனிக் ஆல்பம், சாப்பிடும் முறை மற்றும் அளவு, இந்த மாதிரியான நல்ல நல்ல வீடியோக்கள் போட்டிருக்கோம். பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பெல் பட்டனுக்கு மேலே ஆல்ன்ற ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.